இன்று நமது சேனலில் மூட்டு வலி, மூட்டுவாதம், முடக்குவாதம் என்பது வாதத்தில் 84 வாதங்கள் இருக்கின்றன. அதில் மூட்டுவாதம் என்பது இன்று பெரிய ஒரு தலைவலியாக இருக்கிறது. அவர்களுக்கு இது ஏன் வருகிறது என்றும் தெரியவில்லை, இது எப்படி வெளியே வருவதும் என்றும் தெரியாமல் பெரிய சிரமத்தில் ஆண்களும் பெண்களும், குறிப்பாக பெண்கள், இல்லத்தரசிகள் பெரிய துன்பத்துக்கு ஆளாவதை நாம் பார்க்கிறோம். அதற்கு காரணம் என்ன என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டு நம்மளுடைய மூட்டுவலி எலும்பு சார்ந்த தைலத்தை நீங்கள் பயன்படுத்துகின்ற பொழுது உங்கள் மூட்டுக்களில் ஏற்படக்கூடிய சகலவிதமான வாதங்களையும் வெளியே செய்கிறது. இதற்கு மூலமாக இருப்பது, இதற்கு இந்த நோய் வர காரணம் வாயு மண்டலம் கெடுவது, மலச்சிக்கல். அந்த மலச்சிக்கல் மலம் இறுகி முறையாக மலம் வெளியாகாதனால் அங்கு இருக்கக்கூடிய கெட்ட வாயுகள் உங்களுடைய தொடை நரம்பின் மூலமாக இறங்கி கிண்ண மூட்டுக்குள் இறங்கிவிடும். இறங்கி அங்கு இருக்கக்கூடிய மூட்டுக்குள் இருக்கக்கூடிய பசை போன்ற ஒரு திரவம் இருக்கும், அதை காய வைத்துவிடும். அந்த உஷ்ணத்தின் காரணமாக, காய வைப்பதின் காரணமாக உங்களுடைய உடல் எடையை தாங்க முடியாமல் நெளிந்துவிடும். அதற்கு பிறகு ஒரு படிக்கட்டில் ஏறும் பொழுது உங்களுக்கு சுரீர் என்று ஒரு வலி முதலில் வரும். பிறகு மடக்கு மடக்கு என்று சவுண்டு கேட்கும். அப்புறம் நடக்கவே முடியாத அளவுக்கு வந்துவிடும். பிறகு அவர்கள் இந்த வலி வந்த பிறகு இதற்கு இறுதியாக மூட்டு அறுவை சிகிச்சை என்று சொல்லுகிறார்கள். அதெல்லாம் நீங்கள் செய்யாமலேயே நீங்கள் வெற்றி அடைய வேண்டும், உங்கள் கால் பலமடைய வேண்டும் என்று சொன்னால் நம்மளுடைய எலும்பு சார்ந்த தைலத்தை நீங்கள் பயன்படுத்தி முறையாக உங்களுடைய வயிற்றையும் சரி செய்து உங்களுடைய ஜீரண மண்டலத்தை பலப்படுத்தக்கூடிய முறையான மருத்துவ முறைகளை எடுக்கின்ற பொழுது மூட்டு வலிகள் உங்களுக்கு பறந்துவிடும். அதனால் மூட்டு வலிகள் பல காரணத்தால் வருகின்றன. உடல் அதிக பருமன் காரணமாக வருகிறது, உங்களுடைய சத்து குறைவினால் வருகிறது, கால்சியம் குறைபாட்டால் வருகிறது. முக்கியமான காரணம் மலச்சிக்கலால் தான் வருகிறது. மலச்சிக்கலை போக்குறதுக்கு நீங்கள் கருணைக்கிழங்கு குழம்பு அடிக்கடி சாப்பிடுங்க. இந்த முருங்கை விதையே ஒரு நாளைக்கு 5, ஒரு வேளைக்கு 5 விதை, 3 வேளையும் ஒரு 15 விதை நீங்கள் சாப்பிடணும். அது வாயில் வச்சு ஊற வச்சு ஒரு 1/2 hour கழித்து அந்த உமிழ்நீர்லாம் போன பிறகு கடிச்சு அப்படியே வாயிலே வச்சுக்கிங்க. உமிழ்நீராக வரும், அதை முழுங்கிட்டு கடைசியாக தண்ணி குடிங்க 1/2 hour கழிச்சு. இதை செய்யும் பொழுது உங்களுக்கு அங்கே ரத்த நாளங்களில் ஏற்படக்கூடிய அடைப்புகள்லாம் சரி பண்ணும், உங்களுடைய கேஸ் ட்ரபிள்லாம் வெளியில் போயிடும். அதுக்கு பிறகு நீங்கள் மூட்டுக்கு பலம் கொடுக்கறதுக்கு, அந்த ஜவ்வுக்கு பலம் கொடுக்க கோதுமையை பயன்படுத்துங்க. கோதுமையை நீங்கள் நைட்டே ஒரு கைப்படி ஊற வச்சுட்டு காலையில் அதை 4 ஏலக்காய் போட்டு அரைச்சி அதிலே ஒரு கைப்பிடி தேங்காய் துருவில் போட்டு அரைச்சி சாறு எடுத்து புளிஞ்சிருங்க. புளிஞ்சு அதில் நீங்கள் பசும்பாலை சூடாக சாப்பிட்ணும் ஆசைப்பட்னா பசும்பாலை கொதிக்க வச்சு இதோட ஊற்றி சாப்பிடலாம். நாட்டு சக்கரை அதோடு சேர்த்திக்கலாம். ஆனால் இந்த புளிஞ்சு எடுத்த கோதுமை பாலை கொதிக்க வைக்கக்கூடாது. கொதிக்க வச்சா அதில் இருக்கிற புரோட்டீன்ஸ் ஆவியாக போயிடும். அதனால் பச்சையாக இருக்கிற கோதுமை பாலை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வர உங்களுடைய மூட்டு வலி பிரச்சனைக்கு தீர்வு ஏற்படும். அப்படி ஏற்படலை அப்படிங்கிற பட்சத்தில் அதிகமாக ஜவ் தேஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அதுக்கான ஆயில் நம்மகிட்ட இருக்கு, நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். இந்த கேஸை அளப்பதற்கான மருத்துவ முறை இன்னும் வரவில்லை. எந்த ஒரு அளவுகோலும் இதற்கு இல்லை. சர்க்கரை இவ்வளோ இருக்கிறது, உங்களுக்கு பிபி இவ்வளோ, உங்கள் உடம்பில் இவ்வளோ காற்று இருக்கிறது என்று சொல்லக்கூடிய கருவி இன்னும் நாம் கண்டுபிடிக்கப்படவில்லை. அந்த அளவுக்கு இந்த வாயு மண்டலம் என்பது அவ்வளோ பெரிய ஒரு வேலையை செய்யும். இந்த வாயு தான் இந்த உடம்பை இயங்கி கொண்டிருக்கின்றன. நாம் வாழ்வதற்கு காரணமே பிராணன். அபானன் என்பது வெளியே போக வேண்டியது, பிராணன் என்பது உள்ளே வர வேண்டியது. அபானன் உள்ளே தங்குகிற பொழுது அந்த கெட்ட வாயுகள் உங்களுக்கு ஆசன வாயு மூலமாக பிரிய வேண்டும். அது பிரியாமல் உங்களுக்கு தடைப்பட்டு விட்டால், அதிகம் ஒரு இடத்துல உட்காந்தே இருப்பவர்கள், அதிகம் உஷ்ணத்தில் இருப்பவர்கள், அதிகம் தண்ணி குடிக்காமல் இருப்பவர்கள், இவர்கள் அனைவருக்கும் இது வருகிறது. அதனால் மலச்சிக்கலை சரி செய்து வாயு மண்டலத்தை சரி செய்கின்ற பொழுது, சாந்த தைலத்தை நீங்கள் பயன்படுத்துகின்ற பொழுது உங்களுக்கு மூட்டு வலி வந்த இடம் தெரியாமல் போய்விடும். அதனால் இதை பார்த்து கொண்டிருக்கின்றவர்கள் மூட்டு வலியால் அவதிப்பட்டிருந்தால் ஸ்க்ரீன் தெரியக்கூடிய நம்பருக்கு ஃபோன் செய்து எலும்பு சாந்த தைலத்தை பெற்று நீங்கள் ஆரோக்கியமான மூட்டுக்களை பெற வேண்டும் என்று சொல்லி, சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சதயே சரண்யே கௌரி நாராயணி நமஸ்துதே.